Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி குக்கரில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், டேஸ்டியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1½ டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 2 டீஸ்பூன் சீரகம். சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி, அது கருகிடாத மாதிரி 1 இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுக்கும் போதே நமக்கு நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் பெப்பர் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச அப்புறமா 200 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி போடணும்னு நமக்கு தேவையில்லை. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி நீளமாக தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6 அப்படி இல்லைன்னா 7 பல் பூண்டை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹையில் வச்சு 4 அப்படி இல்லைன்னா 5 விசில் வச்சுக்கலாம். 5 விசில் வரவும் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். சிக்கன்லாம் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணிலாம் கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சிம்லையே வச்சு இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸாக சிம்லேயே நமக்கு நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. 10 மினிட்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரேவிலாம் நமக்கு நல்லா திக்காக எடுக்கும். எண்ணெய்லாம் நமக்கு நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மசாலாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சனால இந்த கிரேவி ரொம்ப மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா ஒயிட் ரைஸ்க்கும் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.